தந்தானா 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 தந்தானா. ஸ்பிக் மற்றும் கிரீன் ஸ்டார் இந்திய அரசின் ரசாயனங்கள் மற்றும் உரங்களுக்கான அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் உரங்கள் துறை வழிகாட்டுதலின்படி நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோடு இணைந்து வழங்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு தேவையான தகவல் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி மண் பயனுற. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம பண்பலையில மண் பயனுற நிகழ்ச்சி தொடர்ல ஒவ்வொரு வாரமும் விவசாயம் சார்ந்த தகவல்களை விவசாயிகள், வேளாண் துறையில இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், அரசு வேளாண் துறை ஆளுமைகள்னு தங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே வராங்க. அந்த வகையில இந்த வார மண் பயனுற நிகழ்ச்சி தொடர்ல ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் குறித்த தகவல்களை வழங்க இணைகிறார் செட்டிநாடு ஆராய்ச்சி மற்றும் வேளாண் கல்லூரியின் இணை பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் கண்ணன் அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம இப்போ நிகழ்ச்சியை கேட்க தொடங்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சமச்சீர் உரமிடல். சமச்சீர் உரமிடல் பற்றி நம்ம பேச போறோம். அந்த பேசுறதுக்காக நான் என்னுடைய பேர் முனைவர் கண்ணன். நான் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செட்டிநாட்டில் பேராசிரியர் மண்ணியல் துறையில் பணியாற்றி வரேன். கடந்த 20 வருடமா அந்த உர மேலாண்மை, மண்வள வேளாண்மையில என்னுடைய ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சமச்சீர் உரமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எண்ணெய் வித்து பயிர்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான், மணிச்சத்து தான் பயிருக்கு ஈஸியாக கிடைக்காது. அதனால அதை ஊட்டமேற்றி கொடுங்க. மற்ற பயிர்கள்லாம் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம மண் வள அட்டைக்கு ஏற்றார் போல பயிரை சேர்வு பண்றோம். பயிருக்கு ஏற்றார் போல என்னென்ன உரங்கள் போடன்றத உரமிடல் திட்டம் சொல்லுவோம். அந்த உரமிடல் திட்டத்துல சமச்சீர் உரமிடல் அந்த கோட்பாடை நம்ம எப்பவுமே பயன்படுத்தி பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான அளவுல இடணும். அது எப்படி இடன்றத மண்வள அட்டையை வச்சு ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அதை திட்டமிட்ட பின்னர நீங்க என்னன்னா, எந்தெந்த சோர்ஸ எந்தெந்த இப்ப இயற்கையா போட போறோமா, உயிரினங்கள் மூலம் போட போறோமா, ரசாயன மூலம் போட போறோமான்னு ஒரு திட்டமிட்டு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுக்கு ஏற்றாற் போல திட்டம் போட்டு அதுக்கு நம்ம உரமிடணும். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி உரங்களை நம்ம போட போறோம் நம்ம பயிருக்கு. ரெண்டாவது என்ன அளவு போட போறோம். அளவுன்றது ரொம்ப முக்கியம். இந்த மண் ஆய்வுல இருந்து வரக்கூடிய முடிவுல இருந்து என்னென்ன அளவு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துகள், அப்புறம் நுண்ணுச்சத்து கொடுக்கலான்றத கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம என்னென்ன உரத்தை நம்ம பயிருக்கு போடணுன்றத முடிவு பண்ணிட்டோம். என்ன அளவுக்கு போடணும், 50 கிலோ போடணுமா, 20 கிலோ போடணுமா, அதை நம்ம முடிவு பண்ணி ரெண்டாவதா முடிவு பண்ணி வச்சுக்கணும். மூணாவது என்னென்ன டயத்துல போடணும். இது எதுக்காக சொல்லணும்னா, என்ன உரம் போடணும், என்ன ஊட்டச்சத்து கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், அதுக்கடுத்து என்னென்ன நேரத்துல கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அந்த கரெக்டான டயத்துல நம்ம கொடுத்தோம்னா தான் பயிர் தேவையை பூர்த்தி பண்ணும். சமச்சீர் உரமிடல்ல இந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த தருணத்துல நம்ம உரம் கொடுக்குறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நெல்லுக்கு நம்ம நான் சொன்னேன் இல்லையா, 4 முறை கொடுக்குறோம். அடி உரம், அப்புறம் மேலுரம், ரெண்டா கூட சொல்லுவோம். அடி உரம், மேலுரம். அடி உரம்ன்றது நடுறதுக்கு முன்னால போடக்கூடிய உரங்கள். அதுக்கு பின்னாலதான் தலைச்சத்தை 4 முறை கொடுக்கணும். நெல்லை பொறுத்த வரைக்கும் உதாரணமா அடி உரம் கொடுக்கணும். அதுக்கடுத்து மேலுரம்னா அந்த தூர்க்கட்டும் பருவம், அதுக்கடுத்து அந்த பொதி கட்டும் பருவம், அதுக்கடுத்து பூக்கும் பருவம். இந்த மாதிரி மேலுரமா பிரிச்சு கொடுக்கணும். அதான் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப தலைச்சத்தையும் சாம்பல் சத்தையும் எப்பவுமே நம்ம அடியுரமும் கொடுப்போம், மேலுரமும் கொடுப்போம். ஏன்னா இது ரெண்டுமே அதிகமா கரையக்கூடிய தன்மை கொண்டது. அதனால கரைஞ்சு மழை பெஞ்சினாலோ நிறைய தண்ணி இருந்தாலும் கரைஞ்சு கீழ்மட்டத்துக்கு போயிடும், இல்ல ஆவியாகி மேல போயிடும். அதனால இதை பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தோம்னா அது ஏன்னா அந்த பருவம் ஏன் சொல்றேன்னா, அந்த பருவத்திற்கு பயிருக்கு ஊட்டச்சத்து எவ்வளவு அளவு தேவைன்றது இருக்கு. அதனாலதான் அந்தந்த பருவத்துல அவ்வளவு பிரிச்சு கொடுக்குறோம். அதனாலதான் அளவு ரொம்ப முக்கியம், டைம் ரொம்ப முக்கியம், எந்த உரம் போறோன்றது முக்கியம். அதுக்கடுத்து எப்படி போடுறோம், எப்படி அதை அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமச்சீர் உரமுறையில அந்த நிறைய முறைகள் இருக்கு. விவசாயிகள் எடுத்து நீங்க நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம், நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தூவி விடுவாங்க, கையில வச்சுட்டு
ஒரு பெட்டியில கடகத்துல வந்து உரத்தை வச்சுட்டு அப்படியே தூவுவோம் மேலாப்புல. அப்படி தூவும் போது நிறைய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இப்ப தலைச்சத்தையும் சாம்பல் சத்தையும் மேலாப்புல தூவுவாங்க, பிராட்காஸ்டிங் சொல்லுவோம். அப்படியே தூவுற எடுத்து தூவுவாங்க. பட் ஆனா மணிச்சத்தை வந்து அப்படி போடக்கூடாது. மணிச்சத்தை எப்படி போடணும்னா அந்த வேருடைய எங்க செடி நட்டுருக்குமோ அந்த வேர் பகுதியிலேயே போடணும். முக்கியமா அந்த சமச்சீர் உரமண்டல உரம் போடுற முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து மேலாப்புல தூவுறது பிராட்காஸ்டிங் வந்து தலைச்சத்தும் சாம்பல் சத்தும் பண்ணுவாங்க. அது நல்லதுதான். அதுக்கடுத்து மணிச்சத்தை வந்து அப்படி தூவினோம்னா பயிர்களுக்கு கிடைக்காது. அதை கரெக்டா அந்த வேருடைய பக்கத்திலே போடணும். ஏன்னா அந்த தலைச்சத்தும் சாம்பல் சத்தும் பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சு நல்லா பரவும். அதனால எங்க போட்டாலும் அந்த வேருக்கு போயிடும். பட் மணிச்சத்து வந்து பரவாது. இந்த மண்ணுல வந்து மூவ் ஆகுது பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 0.4 சென்டிமீட்டர் தான். அப்ப வந்து 40 மில்லிமீட்டர் தான் வந்து நகருமா அந்த மணிச்சத்து. அதனால வந்து பயிர் கிடைக்காது. அதனால வந்து கரெக்டா அந்த வேருக்கின் பகுதியிலேயே வைப்போம். பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம் நாங்க. கரெக்டான அந்த இடத்துல வைக்கிறது, வேரின் பகுதிக்கே பக்கத்திலே வைக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நுண்ணுடச்சத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன இரும்பு சத்து துத்தநாக சத்துலாம் நல்லா ஊட்டமேற்றி அடியுரமா போடணும், மேலுரமா போடக்கூடாது. அப்படி நம்ம பயிர்கள்ல வந்து குறைபாடுகள் இருந்து தெரிஞ்சதுன்னா அப்போ வந்து அதை இலைவழியா கொடுக்கலாம். இலைவழியை பத்தி கரெக்டா சொல்றேன், அது கடைசியில் முடிக்கும் போது சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த சரியான உர தேர்வு, சரியான அளவு தேர்வு, அதுக்கடுத்து சரியான நேரத்தில் அடிக்கிறது, அதுக்கடுத்து சரியான மெத்தட்ல அப்ளை பண்றது, இதை சரியா பயன்படுத்தி மண் வளட்டில் இருக்க மாதிரி உர மேலாண்மை பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து பயிர்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் சீரான அளவில் கிடைக்கும். இப்ப சீரான அளவில் கிடைச்சுன்னா கரெக்டா வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும். வளர்ச்சி அதுக்கடுத்து ஒளிச்சேர்க்கை நல்லா இருக்கும். ஒளிச்சேர்க்கை நல்லா இருந்தா வளர்ச்சி நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வந்து நமக்கு தேவையான வந்து ஒளிச்சேர்க்கை நல்லா இருந்தனா நமக்கு தேவையான தானியங்கள் உற்பத்தி நிறைய வந்து பூக்கும். பூத்துச்சுன்னா நமக்கு நிறைய காய்கள் வரும், கனிகள் வரும். அப்படி வரும்போது நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். விவசாயிக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த மகசூல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நம்ம கன்சியூமர்ஸ் நுகர்வோருக்கு நல்ல உணவுப் பொருட்கள் கிடைக்கும். அதனாலதான் சமச்சீர் உரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரே மாதிரி நமக்கு தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தே விவசாயிகள் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி அந்த தலைச்சத்து போடும்போது மற்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்காம போயிடும். இந்த ஊட்டச்சத்து மட்டும் போகும், மற்ற ஊட்டச்சத்து கிடைக்காட்டி பயிர் வந்து அந்த வளர்ச்சி பருவத்தை கம்ப்ளீட்டா லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணாது. அதனால நமக்கு நல்ல வந்து முழுமையான அந்த சொல்லக்கூடிய மகசூல் கிடைக்காது, முழுமையான ஊட்டச்சத்தும் அந்த தானியங்கள்ல கிடைக்காது. அப்ப அந்த சமச்சீர் உணவு இட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல வேர் வளர்ச்சி இருக்கும், பயிர் வளர்ச்சி இருக்கும், ஊட்டச்சத்து நிறைந்த சரியான அளவுல ஊட்டச்சத்து பயிருக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அதனால நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அந்த மகசூல்ல கிடைக்கக்கூடிய தானியங்கள் ஊட்டச்சத்து மிகுந்ததா இருக்கும். அதுவும் நமக்கு வந்து ஊட்டச்சத்துக்களை அடுத்த நம்ம சந்ததிக்கு கொண்டு போகும். இப்ப சமச்சீர் உரமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமச்சீர் உரமிடல்ல முக்கியமா வந்து தேவையான அளவு ஊட்டச்சத்தை சரியான தருணத்துல சரியான நேரத்துல சரியான முறையில சரியான உரத்தை இடுறதுதான் சமச்சீர் உரமிடல். விவசாய பெருமக்கள் இப்ப வந்து நிலவுகின்ற போர் சூழல்ல முக்கியமா நமக்கு வந்து ரசாயன உரங்கள் உற்பத்தி ரொம்ப கடினம். இப்பவே நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா 20-25% தான் நம்ம நாட்டுல யூரியா பண்ற தொழிற்சாலைகள்ல பண்ணிட்டு முடியுது. ஏன்னா நமக்கு தேவையான இடுபொருட்கள் வந்து சேரல, ஈராக்ல வழியா அந்த பிரச்சனை இருக்கிறதுனால. ஆனா விவசாய பெருமக்கள் முடிந்த அளவு இந்த மாதிரி வந்து சமச்சீர் வந்து மண்ணாய்வு பண்ணிட்டு அதை வந்து என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை அதை அறிஞ்சு அதற்கேற்றார் போல என்னென்ன உரம் எல்லாம் போடலாம். கூடிய அளவு பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், காய்கறி பயிர்கள் போறவங்க இயற்கை உரம் குடிஞ்ச அளவுக்கு உங்கள்ட்ட இருக்கிறதை வந்து பயன்படுத்துங்க. அப்புறம் நெல் போறவங்க பசுந்தாள் உர விதைகளையோ பயன்படுத்துங்க. பசுந்தாள் விதைகளை 10-20 கிலோ ஏக்கருக்கு விதைச்சு அதை நல்லா மடக்கி உழுதுட்டு விவசாயம் பண்ணினா யூரியா வந்து நீங்க 4 பேக்கு போடுறீங்க அப்படின்ற இடத்துல 2 பேக்கு தான் தேவைப்படும். அதை குறைச்சிக்கலாம். அதை தவிர வந்து நுண்ணுயிர்கள் நல்லா பெருக்கமடையும். அப்புறம் வந்து இதை தவிர நீங்க வந்து சமச்சீர் உரம் திட்டமிட்டக்கு பிறகு என்ன இயற்கை உரம் போட போறீங்களா, இல்ல பசுந்தாள் உரம் போட போறோமா, இல்ல உயிர் உரங்கள், முக்கியமா விவசாய பெருமக்கள் உயிர் உரங்களை நல்லா எடுத்து அதை வந்து பயன்படுத்தணும். விதை நேர்த்தி மூலம் பயன்படுத்துங்க. அதுக்கடுத்து வந்து மண்ணில் நல்லா குப்பையோட சேர்த்து நல்ல மக்கின குப்பையோட அடி உரமாயிட்டு அந்த உயிரினங்களை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது அதுல வந்து 20-25% வந்து ரசாயன உரங்களை குறைச்சிக்கலாம். இந்த சூழல்ல போர் சூழல்ல கண்டிப்பா விவசாய பெருமக்கள் இயற்கை உரங்கள், பசுந்தாள் உரங்கள், உயிர் உரங்களை நிறைய பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் போது நம்ம ரசாயன உரைய தேவையை குறைச்சிக்கலாம். அப்ப இது வந்து மிகப்பெரிய சவால். இன்னைக்கு வந்து ரசாயன உரங்கள் கிடைக்கிறது இன்னும் அடுத்த முக்கியமா வந்து வந்துருச்சுன்னா அடுத்த சீசன்ல வந்து இந்த வருகின்ற சீசன் வந்து கோடைக்கு பின்னால வந்துடும். அப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து ரசாயன உரங்கள் நிறைய தேவைப்படும். இதுக்கு நம்ம வந்து தயார்படுத்திக் கொள்வதற்கு தான் சமச்சீர் உரமிடல். இதுல வந்து என்ன நம்ம வந்து எதன் மூலம் வந்து தலைச்சத்து கொடுக்க போறோம், மணிச்சத்து கொடுக்க போறோன்றத ஒரு திட்டமிட்டு வச்சுக்கோங்க. மண்ணாய்வு எடுத்து
அந்த முடிவுகள் மூலம் நம்ம என்னென்னலாம் உரம் போடணும், அதுக்கு எவ்வளவு நம்மகிட்ட இருப்பு இருக்கு, இயற்கை உரமா போட போறோமா இல்ல பசுந்தாள் உரம், முடிஞ்ச அளவுக்கு பசுந்தாள் உரம் போடுங்க. எனக்கு தக்கப்பூண்டு கிடைக்கல, இல்ல கொளிஞ்சி கிடைக்கல, இல்ல தனப்பை கிடைக்கலன்னா விவசாய பெருமக்கள் எல்லாரும் நல்ல தட்டைப்பேரை வாங்குங்க. 10 கிலோ தட்டைப்பேரை வாங்கி விதைச்சு விட்டுருங்க. அது நல்ல நிறைய பயோமாஸ் கொடுக்கும். அதை அப்படியே உழுதுட்டு நீங்க பயிருக்கு போயிட்டீங்கன்னா 10 to 20 கிலோ நைட்ரஜன் அதுவே கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு முறையான திட்டமிட்டுக்குங்க. திட்டமிட்டு நீங்க கண்டிப்பா ஒரு ஊட்டச்சத்து நிர்வாகம் பண்ணீங்கன்னா, முக்கியமா சமச்சீர் ஊட்டச்சத்து நிர்வாகம் பண்ணோம்னா நம்ம மகசூல் அடைய முடியும். இதை தவிர எனக்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்து கிடைக்கல எனக்குன்னா, நான் சொன்னது மாதிரி பசுந்தாள் உரம் போங்க, முடிஞ்ச அளவுக்கு மண்புழு உரம் போங்க, நல்ல பயிர் கழிவுல நிலத்திலே போடுங்க, நல்லா மக்க வைங்க. அதை நல்லா சம்மர்ல மக்கிருச்சுன்னா அப்படியே உழுதுருங்க. அது மூலம் 15 to 20 கிலோ தலைச்சத்து கிடைக்கும். பொட்டாசி சத்து 20 கிலோ கிடைக்கும். தலைச்சத்து 10 கிலோ கிடைச்சாலும் பொட்டாசி சத்து 20 கிலோ கிடைக்கும். அதுல இருந்து நீங்க ரசாயன உரங்களை குறைச்சிக்கலாம். அதை தவிர பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு நேனோ ஊட்டச்சத்துக்கள் வந்திருக்கு. நேனோல நைட்ரஜன் தலைச்சத்து நானோ யூரியா மூலம் பண்றாங்க. அப்புறம் தலைச்சத்து மணிச்சத்து நானோ டிஏபி மூலம் பண்றாங்க. இப்ப எங்கெல்லாம் நமக்கு முக்கியமா மானாவாரி பகுதிகளில் எனக்கு உர தட்டுப்பாடு இருக்கு. மானாவாரியில நான் என்ன சொல்றேன்னா, விவசாய பெருமக்களும் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உரங்கள் போடுங்க. இயற்கை உரங்கள் போட்டு விதைச்சிருங்க. விதைச்ச பின்னால வரும்போது நல்ல மழை பெஞ்சுன்னா உங்களால முடிஞ்சுன்னா நம்ம சொல்றதே குறைவான ரசாயன உரங்களும் சொல்லுவோம். அதுல 50% ரசாயன உரங்களை போடுங்க கிடைக்கிறத. மணிச்சத்தை ஊட்டமேற்றி அடிவரமா போட்டிருக்கணும் நீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு மாதிரி மானாவாரியில இப்ப மழை இல்ல, அந்த தருணம் இருந்துச்சுன்னா எனக்கு ஊட்டச்சத்து கொடுக்கலாம். அப்ப அந்த தருணங்கள்ல கண்டிப்பா நீங்க தானிய வைப்பயிர்கள்னா முக்கியமா நீங்க நானோ யூரியா, நானோ டிஏபி போலாம். 500 ml ஒரு ஏக்கருக்கு. நீங்க அந்த வறட்சி வருது, அப்படியே தண்ணி இல்ல, அந்த மாதிரி உலரும் போது, ஆனா பச்சையா பயிர் இருக்கும் போதே இப்பெல்லாம் நிறைய ட்ரோன் மூலமே தெளிக்கிறாங்க. ஒரு 500 ml எடுத்து 10 லிட்டர் ட்ரோன் தான் எல்லாமே இருக்கு. 10 லிட்டர்ல கலந்து நீங்க தெளிச்சிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். நமக்கு உடம்பு தெரியாது, ரொம்ப சரியில்லாம இருக்கும்போது என்ன பண்ணுவோம், குளுக்கோஸ் தான் போடுவோம். உடனே சலைன்ல போய் டாக்டர் போடணும், குளுக்கோஸ் நம்ம தெம்பு இல்லாட்டி. அந்த மாதிரி பயிரை தெம்பா வச்சுக்கணும் அப்படின்னா நானோ யூரியா அல்லது முக்கியமா தானிய பயிர்களுக்கு நானோ யூரியா நல்லா ஒர்க் ஆகும். பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வைத்து பயிர்களுக்கு வறட்சி தருணத்திலேயோ இந்த மாதிரி ஒரு இலைவழியா தெளிச்சிட்டீங்கன்னா பயிர் நல்ல பச்சையம் இருக்கும். நல்ல டிஏபி தெளிக்கும் போது மணிச்சத்து கிடைக்கும், தலைச்சத்து கிடைக்கும். தலைச்சத்து பச்சையத்தை அதிகப்படுத்தும். பயிரை திராத்திரமா வச்சுக்கிறோம். அந்த மற்ற வேலைகள்லாம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை, மற்ற இதெல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு அதுல நமக்கு மணிச்சத்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பயிருக்கு தேவையான ஆற்றல மணிச்சத்து தான் கொடுக்கும். அதனால நீங்க வறட்சி தருணத்துல அடிவரமா போட்டா அது ஒர்க் ஆகாது. ஏன்னா மண்ணுல ஈரம் இருக்காது மானாவாரியில. இப்ப உரமும் கிடைக்கல. அதனால நீங்க இந்த மாதிரி கிடைக்கக்கூடியத சரியான தருணத்துல ட்ரோன் மூலம் இலைவழியா தெளிச்சு பயிரை நம்ம ஊட்டச்சத்தை சரிவிதமா கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கிடைச்சிரும். முக்கியமா மானாவாரியில ஊட்டச்சத்து மேலாண்மைன்றது பெரிய சவால். விவசாய பெருமக்கள் கரெக்டான டயத்துல மழை பெய்யாது, அதனால அவங்களால உரம் போட முடியாது. இந்த தருணத்துல தண்ணி இல்லாட்டியோட நம்ம 10 லிட்டர் தண்ணி தான் தேவைப்படும் ட்ரோன் மூலம் போது. ட்ரோன் மூலம் நீங்க 500 ml வாங்கி நானோ தானிய பயிர்கள்லாம் நானோ யூரியா, பயிர் வகை பயிர்கள் என்ன நானோ டிஏபி தெளிச்சுன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். இது ஒரு கண்டிஜென்ட் பிளான்ட் தான். நம்ம இப்போ உரத்துக்கு மாற்றா இதை நானோ யூரியாவையோ நானோ டிஏபியோ தெளிக்கலாம். தெளிக்கும் போது நம்ம பயிரை ஒரு திரையாத்தனமா வச்சிருக்க முடியும். அப்புறம் மழை வந்துருச்சுன்னா எகைன் நம்மளால முடிஞ்ச அளவு குறைந்த அளவு கிடைக்கக்கூடிய உரங்கள் ஆல்ரெடி போட்டோம். கிடைக்கக்கூடிய ரசாயன உரங்களை குறைந்த அளவு போட்டு பயிரோட மகசூலை நம்ம எளிமையா ஊட்டச்சத்து நிர்வாகம் பண்ணலாம். இப்ப இந்த முறையினுடைய முக்கிய கருத்து என்னன்னா, சமச்சீர் உரமிடல் முக்கியமான ஒன்று. சமச்சீர்னா பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை, எல்லா ஊட்டச்சத்துக்களையும் அதற்கு தேவையான அளவு சரியான உரத்தின் மூலம் சரியான அளவு கொடுத்து சரியான நேரத்துல கொடுத்து சரியான முறையில இட்டோம்னா நம்ம ஊட்டச்சத்தை சரியா பயிருக்கு கிடைக்க செய்யலாம். அப்படி கிடைச்சிச்சுன்னா நல்ல பயிர் வளர்ச்சி இருக்கும். அதனால நல்ல மகசூல் கிடைக்கும். அந்த நல்ல மகசூல் கிடைக்கிறதோட முக்கியம், நமக்கு நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த தானியங்களோ காய்கறி பயிர்களோ பயிர் வகைகளோ கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நமக்கு நல்ல ஊட்டச்சத்து சேரும். அதனால சமச்சீர் விவசாய பெருமக்கள் இந்த இக்கட்டான சூழல்ல முடிஞ்ச அளவுக்கு மண் வளத்தை பொறுத்து பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான இயற்கை உரங்கள் மூலமாக, இல்ல பசுந்தாள் உரம் மூலமாக, இல்ல உயிர் உரங்கள் மூலமாக, இல்ல பயிர் கழிவு மூலமாக, இதெல்லாம் உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதற்கு ஏற்றாறு போல நீங்க அதை திட்டமிட்டு சமச்சீர் உரமிட்டோம்னா நம்ம பயிரையும் நல்லா காப்பாத்திடலாம், ஊட்டச்சத்து நல்லா கொடுத்துடலாம், மகசூலும் நமக்கு நல்லா கிடைக்கும். நல்ல மகசூல் கிடைச்சுன்னா நமக்கு வருமானம் நல்லா கிடைக்கும். அதோட நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த தானியங்களையும் பயிர் வகைகளையும் நம்ம நுகர்வோருக்கு கொடுக்க முடியும். அதனால விவசாய பெருமக்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலை முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் இயற்கை உரங்களையும் பசுந்தாள் உரங்களையும் உயிர் உரங்களையும்
நானோ உரங்களையும் சரியான விதத்தில் பயன்படுத்தி பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சமமான அளவு, எல்லா ஊட்டச்சத்துக்கும் சமமான அளவு கொடுத்து பயிர்களை வீரியமாக வைத்து நல்ல மகசூலை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பொட்டாசிய சத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற பயிர்களுக்கு இயற்கை உரமாக போட்டாலே போதும். அதுக்கடுத்து வந்து துத்தநார் சத்து தேவைன்னா நம்ம வந்து ஒரு 5 கிலோ துத்தநார் சல்பேட்டை, நான் சொன்ன மாதிரி ஒரு 50 கிலோ நல்ல மக்கின தொழு உரம் அல்லது வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் இருந்தாலும் நல்லா போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடி உரமா போட்டோம்னா இந்த மாதிரி சரிவிதமா எல்லா சத்துக்களும் பயிருக்கு கிடைக்கும். அதனால வந்து சமச்சீர் உரமிடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எண்ணெய் வித்து பயிர்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் மணிச்சத்து தான் வந்து பயிருக்கு ஈஸியா கிடைக்காது. அதனால அதை ஊட்டமேற்றி கொடுங்க. மற்ற பயிர்கள்லாம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மண் வள அட்டைக்கு ஏற்றார் போல பயிரை சேர்வு பண்றோம். பயிருக்கு ஏற்றார் போல என்னென்ன உரங்கள் போடன்றத உரமிடல் திட்டம் சொல்லுவோம். அந்த உரமிடல் திட்டத்துல வந்து சமச்சீர் உரமிடல் அந்த கோட்பாடை நம்ம வந்து எப்பவுமே வந்து பயன்படுத்தி பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான அளவுல இடணும். பயிர்களை வீரியமாக வைத்து நல்ல மகசூலை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனால அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை வழங்கி இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம கேட்கலாம் நேயர்களே. அத்தியாவசிய தாவர ஊட்டச்சத்துக்களின் மூலமாக மண்புழு உரம் என்பது மண்புழுக்களால் கனிமக் கழிவுகள் சிதைக்கப்படுவதன் மூலம் உருவாக்கப்படும் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு கரிம உரம் ஆகும். இது தாவர வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மண்ணின் வளத்தை மேம்படுத்தி ஆரோக்கியமான தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் சிறந்த மூலமாகும். ரசாயன உரங்கள் பயன்பாட்டை குறைத்து மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதால் நிலையான மற்றும் இயற்கை விவசாயத்தில் மண்புழு உரம் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. மண்புழு உரத்தின் ஊட்டச்சத்து உள்ளடக்கம். மண்புழு உரத்தில் தாவர வளர்ச்சிக்கு தேவையான பேரூட்டச்சத்துகள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துகள் ஆகிய இரண்டும் உள்ளன. அவற்றில் அடங்குவன நைட்ரஜன், ஆரோக்கியமான இலை மற்றும் தண்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. பாஸ்பரஸ், வேர் வளர்ச்சி, பூத்தல் மற்றும் விதை உருவாக்கம் ஆகியவற்றை ஆதரிக்கிறது. பொட்டாசியம், தாவரத்தின் வலிமை, நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் பழங்களின் தரத்தை மேம்படுத்துகிறது. கால்சியம், மெக்னீசியம் மற்றும் சல்பர் தாவர வளர்ச்சிக்கு தேவையான 2ஆம் நிலை ஊட்டச்சத்துகள். இரும்பு, துத்தநாகம், மாங்கனீசு, தாமிரம், போரான் போன்ற நுண்ணூட்டச்சத்துகள் பல்வேறு தாவர செயல்பாடுகளுக்கு சிறிய அளவில் தேவைப்படுபவை. மண்புழு உரத்தின் நன்மைகள். ஊட்டச்சத்துக்களை மெதுவாகவும் சமச்சீராகவும் வழங்குவதன் மூலம் ஊட்டச்சத்து இழப்பை குறைக்கிறது. மண்ணின் அமைப்பு, காற்றோட்டம் மற்றும் நீர்பிடிப்பு திறனை மேம்படுத்துகிறது. மண்ணின் கரிம பொருள் மற்றும் நீண்டகால வளத்தை அதிகரிக்கிறது. நன்மை பயக்கும் நுண்ணுயிர் செயல்பாடுகள் மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சியை மேம்படுத்துகிறது. வலுவான வேர் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமான தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. பயிர் விளைச்சல் மற்றும் பழங்கள், காய்கறிகள், தானியங்களின் தரத்தை மேம்படுத்துகிறது. ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாயத்தை அதிகரிக்கிறது. பயன்படுத்துவதற்கான சிறந்த வழிமுறைகள். விதைப்பதற்கு முன்போ அல்லது வளர்ந்து வரும் தாவரங்களின் வேர் மண்டலத்தை சுற்றியோ மண்புழு உரத்தை இட வேண்டும். ஊட்டச்சத்துகள் செடிகளுக்கு சிறப்பாக கிடைத்திட இதை மண்ணுடன் நன்கு கலக்க வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையின் ஒரு பகுதியாக சமச்சீர் உர பரிந்துரைகளுடன் இதை பயன்படுத்த வேண்டும். ஊட்டச்சத்துகள் மற்றும் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளை பாதுகாக்க மண்புழு உரத்தை குளிர்ந்த நிழலான இடத்தில் சேமித்து வைக்க வேண்டும். மண்புழு உரம் என்பது அத்தியாவசிய தாவர ஊட்டச்சத்துக்களுக்கான ஒரு பயனுள்ள மற்றும் நிலையான மூலமாகும். இது கரிம பொருட்கள், நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் மற்றும் சமச்சீர் ஊட்டச்சத்துக்களால் மண்ணை வளப்படுத்துகிறது. இதன் விளைவாக மண்ணின் ஆரோக்கியம் மேம்படுகிறது, பயிர் உற்பத்தி அதிகரிக்கிறது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிலையான விவசாயம் சாத்தியமாகிறது. உரங்களின் சமச்சீரான பயன்பாட்டிற்காக நவீன கருவிகள் மற்றும் துல்லியமான விவசாயத்தை பயன்படுத்துதல். 2026 நவீன கருவிகள் மற்றும் துல்லியமான விவசாயத்தின் பயன்பாடு சோதனை முன்னோட்டங்களிலிருந்து நிலையான விவசாயத்தின் மையத்திற்கு நகர்ந்துள்ளது. தரவுகளை ஒரு புதிய உரமாக பயன்படுத்துவதன் மூலம் இந்த தொழில்நுட்பங்கள் ஊட்டச்சத்துக்கள் அறுவை சிகிச்சை துல்லியத்துடன் பயன்படுத்துவதை உறுதி செய்கின்றன. இதன் மூலம் விளைச்சலை பராமரிக்கும் அல்லது அதிகரிக்கும், அதே வேளையில் வீணாவதை 36% முதல் 60% வரை குறைக்கின்றன. இன்று சமச்சீரான உரமிடுதலை நவீன தொழில்நுட்பம் எவ்வாறு எளிதாக்குகிறது என்பது இங்கே பார்க்கலாம். தொலை உணர்வு மற்றும் செயற்கைக்கோள் படங்கள். செயற்கைக்கோள் கூட்டங்களும் ட்ரோன்களும்
பரந்த நிலப்பரப்புகளின் ஊட்டச்சத்துக்களின் ஆரோக்கியத்தை ஒரு பறவை பார்வையில் காட்டுகின்றன. தாவர குறியீடுகள். நவீன செயற்கைக்கோள்கள் பல்நிறமாலை தரவுகளை பகுத்தாய்வு செய்து பயிர்களின் வீரியத்தை காட்டும் வெப்ப வரைபடங்களை உருவாக்குகின்றன. குறைந்த பச்சைய அளவை காட்டும் பகுதிகள் இலக்கு வைக்கப்பட்ட நைட்ரஜன் பயன்பாட்டிற்காக குறிக்கப்படுகின்றன. ஹைப்பர்ஸ்பெக்ட்ரல் இமேஜிங். வழக்கமான கேமராக்களை போலல்லாமல் ட்ரோன்களில் உள்ள ஹைப்பர்ஸ்பெக்ட்ரல் சென்சார்கள் துத்தநாகம் அல்லது இரும்பு போன்ற ஊட்டச்சத்து குறைபாடுகளின் குறிப்பிட்ட உயிர்வேதியியல் அடையாளங்களை மனித கண்ணுக்கு தெரிவதற்கு முன்பே கண்டறிய முடியும். உயர் அதிர்வெண் கண்காணிப்பு. 2026 செயற்கைக்கோள் தரவுகளின் அளவு 4 மடங்கு அதிகரித்துள்ளது. இது விவசாயிகள் ஒவ்வொரு 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரம் வரை புதுப்பிக்கப்பட்ட வயல் சுகாதார வரைபடங்களை பெற அனுமதிக்கிறது. IoT மற்றும் நிகழ்நேர மண் சென்சார்கள். கம்பியில்லா சென்சார் நெட்வொர்க்குகள் பண்ணையின் நரம்பு மண்டலமாக செயல்படுகின்றன. மண்ணின் மேற்பரப்பிற்கு கீழிருந்து தொடர்ச்சியான தரவுகளை வழங்குகின்றன. பல அளவுரு ஆய்வுகள். நவீன IoT ஆய்வுகள் ஈரப்பதத்தை மட்டுமல்ல, நிகழ்நேர நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் அளவுகளையும் pH மற்றும் உட்புத்தன்மையையும் அளவிடுகின்றன. Edge கம்ப்யூட்டிங். அனைத்து தரவுகளையும் கிளவுடுக்கு அனுப்புவதற்கு பதிலாக பண்ணையில் உள்ள ஸ்மார்ட் கேட்வேக்கள் சென்சார் தரவுகளை உடனடியாக செயலாக்கி ஊட்டச்சத்து குறைவு கண்டறியப்பட்ட உடனேயே உரப்பாசன அமைப்புகளை உரம் பிளஸ் நீர்ப்பாசனம் செயல்படுத்துகின்றன. தொடர்ச்சியான உணர்தல். குறிப்பிட்ட கால இடைவெளியில் கைமுறையாக மாதிரிகளை சேகரிப்பதிலிருந்து 24 மணி நேரமும் 7 நாட்களும் கண்காணிப்பிற்கு மாறியிருப்பது ஊட்டச்சத்து சரிவுகளை தடுத்து நிலையான மற்றும் சமச்சீரான விநியோகத்தை உறுதி செய்கிறது. மாறுபடும் விகித தொழில்நுட்பம். VRT என்பது தரவுகளை செயலாக மாற்றும் ஒரு இயந்திர தசையாகும். பரிந்துரை வரைபடங்கள். ட்ரோன்கள் மற்றும் மண் உணரிகளிலிருந்து வரும் தரவுகள் ஒரு டிஜிட்டல் பரிந்துரை வரைபடமாக மாற்றப்படுகின்றன. திறன்மிகு தெளிப்பான்கள். GPS வழிகாட்டும் டிராக்டர்கள் மற்றும் ஹாப்பி சீடர்கள் இந்த வரைபடங்களை படித்து உரமுனைகளின் பாய்ச்சல் விகிதத்தை நிகழ்நேரத்தில் சரி செய்கின்றன. விளைவு. வயலின் ஊட்டச்சத்து குறைந்த ஒரு மூலையில் டிராக்டர் ஒரு ஹெக்டேருக்கு 100 கிலோவும் வளமான பகுதியில் ஒரு ஹெக்டேருக்கு 0 கிலோவும் இடக்கூடும். இது சரியான சமநிலையை உறுதி செய்கிறது. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முடிவெடுக்கும் ஆதரவு அமைப்புகள். செயற்கை நுண்ணறிவு சிக்கலான தரவுகளை எளிய அறிவுறுத்தல்களாக ஒருங்கிணைக்கும் மூளையாக செயல்படுகிறது. முன்கணிப்பு மாதிரிகள். ஒரு பயிருக்கு அடுத்த மேல் உரம் எப்போது தேவைப்படும் என்பதை துல்லியமாக கணிக்க செயற்கை நுண்ணறிவு கடந்த கால விளைச்சல் தரவுகள், தற்போதைய வானிலை நிலவரங்கள் மற்றும் மண் உணரி பதிவுகளை பகுப்பாய்வு செய்கிறது. உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு ஆலோசனைகள். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் அடிப்படையில் இன்று நான் எவ்வளவு யூரியா இட வேண்டும்? உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு ஆலோசனைகள். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் அடிப்படையில் இன்று நான் எவ்வளவு யூரியா இட வேண்டும் என்று கேட்க விவசாயிகள் இப்போது உள்ளூர் மொழிகளில் குரல் வழி செயல்படும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தலாம். உர உகப்பாக்க தொகுதிகள். இந்த செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் மண் சீரழிவை தடுக்கும் அதே வேளையில் ஒரு குறிப்பிட்ட விளைச்சல் இலக்கை அடைய கரிமம் மற்றும் ரசாயன உரங்களின் மிகவும் செலவு குறைந்த கலவையை பரிந்துரைக்கின்றன. ரோபோட்டிக்ஸ் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள். ஊட்டச்சத்துக்களை நுண்ணளவு வழங்குவதற்காக தன்னாட்சி வாகனங்கள் அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றன. ட்ரோன் தெளிப்பான்கள். ட்ரோன்களால் ஒரு வயலில் உள்ள தனிப்பட்ட பாதிப்பு மிகுந்த இடங்களை குறிவைத்து தொலையுணர்வு மூலம் குறைபாடு கண்டறியப்பட்ட இடத்தில் துல்லியமாக திரவ நுண்ணூட்டச்சத்துக்களை தெளிக்க முடியும். தன்னாட்சி நில வாகனங்கள். சிறிய ரோபோக்கள் பயிர் வரிசைகளுக்கு இடையில் பயணித்து
ஒவ்வொரு செடியின் அடிப்பகுதியிலும் நேரடியாக உரத்தை இடுகின்றன. இதன் மூலம் பாரம்பரிய முழுமையான முறையில் உரம் தெளிக்கும் போது ஏற்படும் நீர் வழித்தோடல் கிட்டத்தட்ட முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது. இந்த வார மண் பயனுற நிகழ்ச்சி தொடர்ல ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் குறித்த தகவல்களை நேயர்கள் கேட்டீங்க. இந்த தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட முனைவர் கண்ணன் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். மேலும் இந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள், பின்னோட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பலாம். நேயர்களே, அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரியை சொல்றேன். comradio@alagapauniversity.ac.in. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8. நன்றி நேயர்களே. மண் பயனுற.